வாழ்க்கை வளமுடன். லாஸ்ட்லீக் அந்த உலக அமைதியில பார்க்கும்போது அதற்கு காரணமா இருக்கிறத நமக்கு உடல், உயிர், மனம், தெய்வம் பத்தியும், அப்புறம் காந்த தத்துவம், ஆஹ் அலை தத்துவம், இந்த செயல் விளைவு தத்துவம், கர்மா யோகம், இதெல்லாம் நமக்கு தெரியாததுக்குதான் அதுல நம்மளோட தவறுகள் நிறைய நிகழ்து. இன்னைக்கு அந்த செயல் விளைவு தத்துவத்தை கொஞ்சம் பார்ப்போம். நம்ம எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம் நம்ம செய்யற செயல்களுக்கெல்லாம் விளைவுகளாக வர்றது நம்மளோட பாவ பதிவுகளாக அமையுது. அந்த பதிவுகளுக்கு ஏற்றாற்போல் நமது வாழ்க்கை தரம் அமைந்து இருக்கு அப்படின்ட்டு நன்மணி ஐயா இப்போ லேட்டஸ்டா ஒரு ஸ்பீச்ல சொல்லும் போது, செயலுக்கு விளைவா, விளைவுக்கு விளைவா அப்படின்னு ஒரு இது கொடுத்திருந்தாரு. அது கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் பாருங்க. செயல் நம்ம ஒண்ண செய்யறோம், அந்த ஒரு செயலுக்கு உண்டான விளைவு இது சயின்டிபிக்காவும் ப்ரூவ் ஆயிருக்கு இல்லையா? என்ன எந்த ஒன்று செஞ்சாலும் நியூட்டனின் விதிப்படியும் அதுதான். அந்த செயலுக்கு ஒரு விளைவு அப்படிங்கும் போது நம்ம அந்த விளைவு எப்படி நம்ம கணிச்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணமா, ஒரு ஒருத்தர்கிட்ட நீங்க போய் ஒரு பொருளை நீங்க எடுத்துடுறீங்க. உங்களுக்கு முக்கியமான ஒரு தேவை, அந்த பொருள் எடுத்துடுறீங்க. அந்த பொருள் நீங்க எடுத்ததுமே அது ஒரு தங்கமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தங்கமோ பணமோ ஏதோ ஒண்ணு நீங்க எடுக்கிறீங்க. அந்த எடுத்த உடனே அதுக்கு ஒரு பதிவு இருக்கு. ஏன்னா அவர் யாருக்கு அத இழந்தவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா? அந்த இழந்தவர் அந்த தங்கமே ஒரு பவுன் உங்களுக்கு நீங்க அவங்க கையில இருந்து தெரியாம எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னும் போது, அந்த ஒரு பவுன் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு முதலாளிக்கு அது ஒரு பவுன் அப்படின்னா அவருக்கு அது ஒரு பெரிய இருக்காச்சு, ஒரு பவுன் போச்சு அவ்வளவுதான். அதே ஒரு நடுத்தரமா இருக்கிறவங்களுக்கு, ஐயோ இது என்னடா இது, நம்ம கஷ்டப்பட்டு வச்சிருந்தது உன்னை காணுமே, அடுத்த ஒரு இது இருக்கும். மூன்றாவதா ஒரு நபர் ரொம்ப ஏழை, கஷ்டப்பட்டுதான் அந்த ஒரு பவனை அவர் சேர்த்திருக்காரு. அந்த ஒரு பவன்ங்கிறது அவரோட பல நாட்களோட உழைப்பு. அப்படி இருக்கும்போது உங்களோட செயலுக்கு ஒரு விளைவு வருது அப்படின்னும் போது, இந்த 3 பேர்கிட்ட இருந்து நீங்க யார்கிட்ட இருந்து எடுத்திருக்கீங்களோ அந்த பெர்சன்டேஜ் பேசிக்கா அவங்களோட பதியுது அப்படிங்கிறாரு. நிஜமாவே யோசிக்கும் போது பெரிய ஒரு இதுவா இருக்கு. நம்ம எல்லாமே என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா அந்த வெறும் பரம ஏழை அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருக்க ஒரு பொருள் அது. அந்த ஒரு பொருள் அந்த ஒரு பவனோ ஒரு பணமோ எதுவோ அதுல நம்ம எடுத்துக்கும் போது அந்த வருத்த அலை மிக அதிகமா இருக்கு. பல டிகிரிகள் அதிகமா இருக்குன்னு சொல்றாரு அவரு. அப்படி இருக்கும்போது இப்ப லேசா அந்த ஒரு பெரிய கோடீஸ்வரன் கிட்ட இருந்து போன பணமோ நகையோ பெருசல்ல, ஒரு நடுத்தரம் கூட கொஞ்சம் கவலைப்பட்டிருப்பாரு. இந்த பரம ஏழையா இருக்கவன் கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கான். ஏன்னா அவனோட அன்னாட கூலியில கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அதை வாங்கி இருக்கும் போது அதோட இழப்பும் அவனுக்கு அது பெரிய இழப்பா இருக்கு. அந்த பெரிய இழப்பு, அந்த வலி வேதனை அப்படிங்கிறது என்னவா பதியும்னு கேட்டீங்கன்னா பல மடங்கு பதியுது. இப்ப நம்மளாம் நினைச்சுக்கோங்க, என்னங்க ஒரு சின்ன பொருள் தானே இது என்ன அப்படிங்கிற மாதிரிதான் நம்மளோட மனசு அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு நம்ம ஒரு செயலுக்கு ஒரு விளைவை எதிர்பார்த்திருக்கோம். இது செஞ்சோம், இது என்ன பெருசா இவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி. ஆனா அது ஒவ்வொருத்தரை பொறுத்து. இதேதான் நீங்க வலிகள் கொடுக்க போடும் போது ஒருத்தர்கிட்ட ரொம்ப உங்ககிட்ட அன்பா இருக்காங்க, உங்களுக்காக அவங்க உழைச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்படியே அவங்க வாழ்க்கையே உங்களுக்காக தியாகம் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஒரு நல்லவங்க ஒருத்தங்களுக்கு அம்மாவா அப்பாவோ கூட இருக்கலாம் இல்லையா? சகோதரர்கள் சகோதரிகள், உங்க வீட்டுல இருக்க அண்ணிகள், இல்ல யாரோ ஒருத்தர் உங்களுக்கு அவ்வளவு இருக்கும்போது அவங்க நீங்க மன வருத்தப்படுத்தினீங்கன்னா எப்படி இருக்கும்? இது நமக்கு பெருசா பாதிக்கப்படாத ஒருத்தரை போய் ஒரு என்ன சொல்றது, அவங்களால நமக்கு பெரிய இதெல்லாம் இல்லை அப்படின்னா அவங்களும் அது பெருசா கேர் பண்ண மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆனா இதே ரொம்ப டீப்பா நம்ம மேல உண்மையான அன்பை வச்சுட்டு இருக்க ஒரு ஜீவனுக்கு நம்ம ஒரு அலட்சியமோ இல்ல ஒரு எடுத்தெறிஞ்சு ஏதாவது பேசி அவங்க மன வருத்தத்தை வாங்கிட்டோம்னா அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மிக அதிகமா பதியுது. ஏன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. நான் இவ்வளவு நேசிச்சேன், நான் இவ்வளவு ஆசையா இருந்தேன், இப்படி இந்த பையனும் பொண்ணும் நம்மளை சங்கடப்படுத்திட்டாங்களே அப்படின்னு அந்த மனக்குமுறல் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப பெரிய வேதனை. சோ உங்களோட வார்த்தைகளோ உங்களோட செய்கையோ எதுவோ ஒன்னே ஒண்ணுதான், சின்னதா தான் அது 3 பேர் யார சொல்றது, அந்த ரொம்ப உங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒருத்தரை நீங்க படுத்துறதும், ஒரு லேசா உங்களோட பழகின ஒருத்தரை படுத்துறதும், உங்க மேல தீவிர அன்போட உங்களுக்காக வாழ்ந்துகிட்ட இருக்கிற ஒருத்தரை நீங்க போய் உண்மையா அந்த பாதிப்பை
உருவாக்குறவங்ககிட்ட இருந்தும் அந்த பதிவுகள் வேறதான், ஆனா செயல் ஒண்ணுதான். இதுதான் அவங்களே போய் ஒருத்தர் பேசிட்டீங்க மூஞ்சில் அடிச்ச மாதிரி. ஆனா அவங்க கிட்ட இருந்து வர்ற அலைகளும் இவங்க கிட்ட இருந்தும், இந்த நீங்க உங்களை உண்மையா விரும்புற ஒருத்தவங்க கிட்ட இருந்தும் வர்ற அலைகள் ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அந்த விளைவுகள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருசா 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 உங்களோட இதுல போய் பதிஞ்சுக்கிட்டே இருக்கு. கர்மாக்குள்ள உங்களோட செயலுக்கு இது. சோ இந்த பாவ பதிவுகளா, இததான் பாவம் புண்ணியம்னு சொல்லிட்டு நமக்கு இது பண்ணாங்க. சோ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத பத்தியே நம்ம கவனிக்கிறது இல்ல. எதுலயுமே ஒரு அலட்சியமா நம்ம என்ன பெருசா நான் செஞ்சுட்டேன், என்ன பெரிய தப்பா, நான் மத்தவங்க எல்லாம் பேசாததா, நான் என்ன பெருசா செஞ்சுட்டேன் அப்படின்னு. ஆனா அதோட அலைகள்ல அந்த அதற்கு உண்டான நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு பவுனை இழந்த அந்த ஏழையோட அந்த உழைப்புக்கு உண்டான ஒரு தண்டனை உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, எங்கேயாவது பெருசா போய் நீங்களை பாதிப்பு ஏற்படுத்ததான் செய்யும். எப்படி எங்கேயாவது போய் ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸா ஒரு 5 லட்சத்தை உங்களுக்கு மொய் எழுத வச்சு உங்களோட உடல் உறுப்புகள்ல ஏதாவது ஒரு பாதிப்பை உருவாக்கி உங்களை பெரிய கவலைகளை கொடுத்து மனவேதனையை கொடுத்து பண கஷ்டத்தை கொடுத்து மன கஷ்டத்தை கொடுக்குது. இது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், என்ன இப்ப யாரும் பண்ணாததுதான் அப்படின்னா, யார நீங்க பண்றீங்க, யார்கிட்ட இருந்து உங்களோட அலைகள் அந்த பாவ அலைகள் பதிவுகள் அந்த இது கிடைக்குதுங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அதனால இப்ப நீங்க அதுக்காக அவங்களுக்கெல்லாம் அப்படி பண்ணிக்கலாம், ரொம்ப ஏழையா உங்களுக்கு அப்படி அல்ல. நம்ம செய்யறதே செயலுக்கு ஒரு விளைவு உண்டுங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த விளைவுக்கு ஒரு விளைவுன்றது இதெல்லாமே நமக்கு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் சின்னதா தானேங்க, இதுல என்ன பெரிய விஷயம் அப்படின்னு. அதனால இப்ப நம்ம எல்லாருமே நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா பொய்யான வாழ்க்கைங்கிறாரு. பொய்யாதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொன்றுமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம இப்ப நாங்க எதுக்கு கஷ்டப்படுறோம், நல்லா இருக்கணுங்கிறதுக்கு தானே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதுக்கு தானேங்க நாங்க இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதனால தானே இப்ப என்னங்க பெருசா அவங்க எல்லாம் செய்யாததை நம்ம செஞ்சுட்டோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அத்தனை பேரோட கர்மாவும் கழிக்கிறதுக்காக நம்ம வினைப்பதிவே ஒரு தேகமாக கொண்டு வந்திருக்கோம். அந்த வினைப்பதிவு கொண்டு அந்த தேகத்திலிருந்து விடுபட்டு அந்த அண்ணாக்கு ஒரு ஓய்வும் தூய்மையும் கொடுத்து அதை ஒரு பூரணத்தை அடையறதுக்கு உண்டான எந்த வேலையும் நம்ம செய்யறதுல இதெல்லாம் கேட்கும் போது நிஜமாவே பயமாக ஆரம்பிச்சிடுது. என்ன பண்ணிட்டு இருக்கோம், மேல 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 அது கூட்டி 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 ஒவ்வொரு செயல்கள் நம்ம, ஏன்னா ஒரு நாளுக்கு எவ்வளோ எண்ணங்கள் தோன்றுது, எவ்வளவோ எண்ணங்கள் எத்தனையோ பேரை பாதிக்குது. நம்ம எண்ணத்தாலும் செயலாலும் சொல்லாலும் எல்லா விதத்திலையும் மத்தவங்களை ரொம்ப சங்கடப்படுத்துறோம். அப்ப பண்ணாமே இருக்க முடியாது அப்படின்னா அதுவும் ஒரு இது. ஆனா யார படுத்துறீங்க, யாரும் அது சங்கடம், ஏன்னா நமக்காக நமக்காக உழைச்சவங்க இல்ல, ரொம்ப அவங்களே நொந்து போயிருக்காங்கங்க. அவங்கள போய் வேல் குத்துற மாதிரி என்ன சொல்லுவாங்களே, எரியற நறுப்புல போய் எண்ணெயை ஊத்துற அப்படின்னு சொல்லுவாங்களே, நெய்யை ஊத்திட்டு வர்ற வேலையை பண்ணாம அவங்களுக்கு ஆறுதலா அங்க ஏதாவது செய்ய முடியுமா அப்படிங்கறதுதான் நமக்கு பார்க்கணுமே தவிர, அந்த செய்கைகள்ல நீங்க நீங்க தான் அதை ஒழுக்கப்படுத்திக்கணும். அந்த செய்கைகள்ல நீங்க பாவங்களை பதிவுகளா ஏற்படுத்தி கொள்ளாம அதுல இருந்து தூய்மைப்படுத்தி வெளியே வர்றதுக்கு பண்ணணுமே தவிர மேலே ஏத்தாம இருக்கணுங்கிறதுதான் முக்கியமான ஒரு சொல்லி கொடுக்கப்பட்ட இருக்கிறது. சோ இப்ப நம்ம பொய் அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஒவ்வொன்றுலயும் பொய்யாதான் இருக்கும். ஏன்னா நமக்கு என்னங்க தேவை, யாருக்காவது இன்னைக்கு தேவைகள் என்னங்க, மூணே மூணு தேவைகள் உண்டு. அந்த தேவைகள்ல இன்னைக்கு யாருக்காவது எதுலயாவது குறை இருக்கா பெருசா சொல்ல போனா அப்படின்னு கேட்டீங்கன்னா 90% இல்ல. வெரி புவர், வெரி ஒரு என்ன சொல்றது, சோமாலியா மாதிரி ஒரு நாடுகள்ல இருக்கவங்களுக்கு வேணா அந்த மூணுக்கு கூட ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னோம். இந்த மூன்றுக்கு இன்னைக்கு நம்ம அந்த மூணும் கிடைக்காம இருக்குமா? உணவு, உடை, இருப்பிடம், உடல் கழிவுகளின் ஊந்து வேகம், இது எல்லாத்துக்கும் நமக்கு ஏதாவது வடிகால் இல்லாம இருக்கா? ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், உணவு அதை எவ்வளவு விரயம் பண்ண முடியுமோ, எவ்வளோ வேஸ்ட் பண்ணிக்கணுமோ, எவ்வளோ மத்தவங்களோட, ஏன்னா ஒரு பொருளை நீ வேஸ்ட் பண்றன்னா அது இன்னொருத்தருக்கு போய் சேர வேண்டிய பொருள் அப்படின்னு. எங்க வீட்டுல எல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, இலையில சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடியே வேணாம்னா வேணாம் சொல்லிடணும். இலைய சுத்தமா நீ சாப்பிட்டுட்டு அந்த இலை மட்டும்தான் அங்க இருக்கலாம். அப்படி நீ அதுல எத்தனையும் வச்சுட்டு வந்தனா உன்னோட குழந்தைக்கு அந்த சாப்பாடு எல்லாம் குறைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீ பண்ற பாவம் அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணது உன் குழந்தைங்களுக்கு கிடைக்காது அப்படின்பாங்க. அதனால நிஜமே பயமா இருக்கும். ஐயோ என் பிள்ளைங்க போய் எங்கேயாவது கஷ்டப்படுமா அப்படின்றதுனால வேணுமா வேணாமாங்கிறத பார்த்து கையை நீட்டு முடிச்சுட்டு அது முழுசா முடிச்சுட்டு வரணும் அப்படிங்கிறது. இதுதான் உண்மை.
நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நமக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதற்கு மீறி செலவு பண்ணி மத்தவங்களோட தான் நம்ம என்ன சொல்றதோ ஆக்கிரமிச்சுக்கிறோம். மத்தவங்களோட என்ன சொல்றது, உணவு, உடை, உழைப்பு எல்லாத்தையும் நம்ம ஆக்கிரமிச்சுக்கிட்டு, இதுல என்ன இருக்கு, நான் உழைச்சேன், நான் வாங்கினேன், நான் உழைச்சேன், நான் பண்ணேன், நான் உழைச்சேன் அப்படின்ட்டு நமக்குள்ள நம்ம அதுக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் நான் என்னங்க கஷ்டப்பட்டேன், நான் தாங்க வாங்கிக்கிட்டேன், அதுக்குதாங்க நான் கஷ்டப்பட்டேன், நான் யாருக்கும் ஒண்ணு ஏமாத்தல என்னோடதுன்னா. ஆனா அது அளவுக்கு அதிகமா அது ஏறும்போது 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 எதுவா இருந்தாலும் ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் என்னங்க இருந்துச்சு வீட்டுக்குள்ள எல்லாம், ஒரு 4 சட்டிப்பானை. இன்னைக்கு ஒவ்வொருத்தர் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருளை பார்த்தா எத்தனை பேர் குடும்பம் நடத்த வேண்டிய பொருளை நம்ம ஒருத்தவங்க வச்சுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஒரு பேசிக் நீடே இல்லாத ஒவ்வொருத்தவங்க இருக்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் பொய் வாழ்க்கை அப்படிங்கிறது. பொய்யான வாழ்க்கை. பொய் பொய் பொய், எதுலையுமே பொய். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்துட்டு இருக்கோம் நம்ம எத்தனையுமே. சோ இந்த பொய்யான பதிவுகளை ஏத்தி 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 எந்த ஒண்ணும் ஒரு செயல்னு இல்லை. எதை செய்யும் போதும் எனக்கு பேருக்காக, புகழுக்காக, என்ன சொல்றது, எல்லாத்திற்காகவும் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் கேட்டீங்கன்னா பொய்யான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு முகமுடி என்ன சொல்றது போட்டுக்கிட்டு அந்த பொய்யா ஆனா சொல்லிட்டு இருக்கோம். அங்க போனா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இங்க வந்த எங்க இருந்தாலும் சந்தோஷப்படுற ஒரு மனநிலை தான் முக்கியமே தவிர, அங்க போனா அது கிடைக்கும், இங்க போனா இது கிடைக்கும், அங்க இருந்தா இது கிடைக்கும், இப்படி இருந்தா எனக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கறது நம்மளும் நம்ம போட்டுக்கிட்ட ஒரு சில வலைகள். அந்த வலைகளுக்குள்ள நம்ம சிக்கிக்கிட்டு இதெல்லாம் இருந்தா நான் நல்லா இருப்பேன், அதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்லை. அப்பவும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், பரப்பட்டுக்கிட்டே இருக்கோம். சந்தோஷம் எல்லாமே அடகு வைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே யாரோ சொன்னது. ஒரு சமயம் இதெல்லாம் கம்மியா கரெக்டா இருந்ததுன்னா எஸ் இதே நமக்கு அதிகமா கொடுக்கப்படும். எத்தனை பேரால இன்னைக்கு நமக்கு கிடைச்சிருக்க அத்தனைக்காகவும் நன்றி உணர்வோட இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்ற ஒரு இது இருக்கு. இன்னமும் நமக்கு புலம்பல் தான், நமக்கு பத்தல 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 தான், கிடைக்கல 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 தான். அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க. கடவுள் எனக்காக ஒரு இது கொடுத்திருக்காரு, அதுக்கு எனக்கு தேவையான அத்தனையும் கொடுத்திருக்காரு, நான் சந்தோஷமா இருக்கேன், இதுவா இருக்கேன். சோ இந்த பொய்யான வாழ்க்கையில இருந்து விடுபடணும். இந்த செயலுக்கு ஒரு விளைவுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த விளைவு நீங்க எங்க என்ன பண்றீங்கிறதுக்கு முக்கியத்துவம் அல்ல, எங்க எப்படி உங்களோட வாழ்க்கை தரம் அமைஞ்சிருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப சிறப்பா அதை கவனிச்சு கவனிச்சு. ஏன்னா நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம செய்யறதெல்லாம் கரெக்ட், யாருமே தப்புன்னு ஒத்துக்க மாட்டாங்க. அதுக்கு வேற ஒரு பெரிய ஒரு காரணம் வச்சிருக்கோம் நம்மளே. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னப்பா அவங்க எல்லாம் செய்யாததான், அவன் அப்படி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான், உங்களுக்கெல்லாம் கிடைக்காததா, அப்பெல்லாம் நடக்காதுன்னா அங்க அந்த பதிவு அலைகள்ல வேற அது. ஏன்னா அது நிறைய ஒன்னும் கண்ணுக்கு தெரியாம நடக்கிற ஒரு சில கொள்ளைகள் அது. ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சு அவன் கஷ்டப்பட்ட ஒரு உழைப்ப, அந்த உழைப்ப நீ வாங்கி சாப்பிட்டு அந்த உழைப்புக்கு உண்டான உருப்படியான கூலிகளை கொடுக்காம நீ படுத்தும் போது அந்த பதிவுகள் நமக்கு அப்ப நம்ம கேட்போம், அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, நம்ம மட்டும் எங்க ஒண்ணும் இல்ல, இது ஒரு சின்ன தப்பாங்க செஞ்சுட்டேன், அதுக்கு போய் நான் எங்க இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா. ஏன்னா நம்ம செஞ்சது யார்கிட்டன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட உண்மையா நமக்கு உழைச்சவங்க கிட்ட, உண்மையா நம்ம கிட்ட இருந்தவங்க கிட்ட, உண்மையா நமக்காக வாழ்றவங்க கிட்ட, அவங்க கிட்டதான் நம்ம பண்றோம். அதுல முக்கியமான அது திரும்ப பெற்றவர்களுக்கு. இந்த பெற்றோர்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற யாருமே நிச்சயமா ரொம்ப நல்ல ஒரு இது இருக்காது. அது இருக்கிறதுலே மிகப்பெரிய பாவப்பதிவும் அந்த செயலுக்கு உண்டான. ஏன்னா அது என்ன சொல்றது, அந்த ஆத்மாவுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் நீங்களாகவும் வந்திருக்கீங்க. ஆனா சொல்லவும் முடியாது. ஆனா உள்குமுறலாம் அது அழும் போது எல்லாமே வேற எங்கேயும் போய் அது பதிஞ்சிடாது. நேரம் டைரக்டா உங்ககிட்ட நிற்கும் அது பெத்தவங்களோட பதிவு மட்டும். சோ அதனால அந்த பெத்தவங்களை எந்த காரணம் கொண்டும் மன வருத்தத்தை கொடுக்காதீங்க. அது என்ன சொல்றது, அது குமரி அழறது, ஒரு வருத்தமா ஒரு ஒரு என்ன சொல்றது, சபிக்கவே மாட்டாங்க. அவங்களால எப்படிங்க பெத்த குழந்தைங்களை போய் சாபம் விடலாம் அவங்க மாட்டாங்க, எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஆனா அதை மீறி ஒரு இது நடக்கும் அவங்களுக்குள்ள. ஆழ்ந்து நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், குழந்தை எதுவுமே புரிஞ்சுக்காம இப்படி தூக்கி எறிஞ்சு பேசிட்டு போகுது, இப்படி நம்மளை உதாசீனப்படுத்துதே, எனக்கு உடம்பு முடியல என்னன்னு கேட்க மாட்டேங்குது, ஏதாவது நமக்கு உதவ மாட்டேங்குது, இப்படின்னு ரொம்ப அந்த வருத்தங்களை இந்த பெத்தவங்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, உடன் பிறந்தவர்களுக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது உண்மையான பதிவு. ஏன்னா இதெல்லாம் இந்த டைரக்ட் அலைகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். எப்படின்னா இதெல்லாம் இந்த ரத்த பந்தத்துக்குள்ளேயே இருக்கும். அந்த என்ன சொல்லுங்க, சொந்தங்கள், சொந்த உறவுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த உறவுகளுக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகள் பயங்கரமா பாதிக்கும். நம்ம நினைச்சுட்டு இருக்கோம்
எந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகள் பெற்றவர்கள் இவர்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபங்கள், ஒரு வருத்த அலைகள், ஒரு இது இருந்ததுன்னா அவங்க பாத்தீங்கன்னா நிம்மதியாவே இருக்க முடியாது. பணம், காசு, பங்களா, வீடு, சொத்து, சுகம் எல்லாம் குவிஞ்சு கிடக்கும். ஒரு பெர்சன்டேஜ்ல கூட நிம்மதி இல்லாம அவங்க எங்கேயோ ஒரு என்ன சொல்றது பைத்தியம் பிடிச்ச மாதிரியே தான் நடந்துட்டு இருப்பாங்க. ஒண்ணுமே அவங்களுக்கு எதுவுமே இதெல்லாம் நமக்கு இருந்து ஏன் இப்படி இருக்கும்ட்டு டெய்லி வருத்தப்படுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த உடன் பிறப்புகளுக்கும் அம்மா அப்பாக்களுக்கும் அந்த என்ன சொல்றது நமக்காக உழைத்த அந்த அவங்களுக்கும் நம்ம சரியான முறையில அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத இருக்கிறது தான் அப்படிங்கிறது. ஸோ செயல் செய்யும் போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். விளைவு அப்படின்னா நம்ம எல்லாமே இப்படிதான் நினைச்சுக்கிறோம். ஏன்னா யாருக்கு அத சொன்னோம் இல்லையா அந்த எந்த இடத்துல நம்ம ஏன்னா இப்ப ஒரு 100 பவுன் வச்சுட்டு இருக்கவங்க கிட்ட ஒரு பவுன் அவனுக்கு அது கண்டுபிடிக்க கூட சமயத்துல தெரிஞ்சிருக்காது. அவனுக்கு தெரிஞ்சே கூட இருக்காது அது அங்க இருந்து போச்சுங்கிறது. அதே மாதிரி ஒரு மிடில் கிளாஸ்ல கொஞ்சம் இதுவா இருப்பாங்க, ஓரளவு இதுவா இருப்பாங்க. ஆனா ரொம்ப அந்த என்ன சொல்றது ஒவ்வொரு பைசாவும் குருவி மாதிரி சேர்த்து 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 வச்சு அவன் உன்னை வாங்கி வச்சிருப்பான். அது திருட்டு போச்சுனாலோ யாராவது எடுத்து ஏமாத்திட்டாலோ இதோ பண்ணா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த வலி. உம் அப்படியே தவிச்சு போயிடுவாங்க. தவிச்சு போகும்போது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா இங்க இந்த 2 இடத்துலயும் கிடைச்ச அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் த இது வந்து ரொம்ப கம்மி, இது வந்து ரொம்ப அதிகம். இதுக்கு நீ கண்டிப்பா பல 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 இது நிறைய பேர் அதான் சொல்லிப்பாங்க. அப்படி இருக்கேங்க. நிறைய பேருக்கு அது தெரியறதே கிடையாது. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா என்னங்க நல்லாதான் செய்யறேன், நான் எல்லாருக்கும் இதை பண்ணியிருக்கேன். ஆனா ஏன்னா எந்த தப்பு செய்யறவங்களும் தப்பு செய்யறவங்க தான் தப்பு செஞ்சோன்னு சொல்லிட்டு 4 பேர்ட்ட சொல்லிட்டா செய்வாங்க. அவங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி இருக்கும் இல்லையா, அது உறுத்தும். இனிமே நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது ஒரு கவலை, வருத்தம், வேதனை ஏதாவது வரும்போது என்ன காரணங்கிறது நம்மளே நம்மளை ஆராய்ச்சி பண்ணும்போது அது நமக்கு இனிமே உணர ஆரம்பிக்கும். அதனால எந்த காரணம் கொண்டும் இந்த வலியவர்கள், இந்த எளியவர்கள் அவங்களை எல்லாம் அதுக்காக அவங்க கிட்ட செய்யுங்கன்னு சொல்ல வரல நானு. அப்படின்னு நம்ம எந்த செஞ்சாலும் அந்த பதிவுகள் பாவ பதிவுகளா வந்து நிற்கும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு வாழ்க்கையில மிக வேகமா என்ன சீக்கிரமா நம்ம எவ்வளவு சீக்கிரமா நம்ம பியூரிஃபிகேஷன் பண்ணி 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 அடுத்த ஜெனரேஷனான நம்ம குழந்தைங்கள் அவங்களோட நமது வித்துக்கள்னு சொல்லக்கூடிய அவங்கள எல்லாம் அங்க இருந்தெல்லாம் வெளிக்கொண்டு வர முடியும் அப்படிங்கறத பண்ணி அதுக்கான வழியை தான் தேடிக்கிட்டு போகணுமே தவிர மேல 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 கொண்டு போய் குவிச்சு நம்ம வாழ்க்கையை நம்மளே கெடுத்துக்க கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. அதனால நமக்கு இன்னைக்கு இந்த சப்ஜெக்ட் வாழ்க்கை விளைவு